ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த லாஸுக்கு காரணம் ருத்துராஜ் கைக்வாட் தான். அத அவரே ஒத்துக்கிட்டாரு. காசி சார் முதற்கொண்டு எல்லாருமே ஸ்டேடியம்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. 4 டேஸ் 6 டேஸ் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய மாற்றம் அப்படிங்கிறது சிஎஸ்கேல நடக்க போகுது. ருத்துராஜை சாக் பண்ண சொல்லி ஒரு பக்கம், சஞ்சு சாம்சனை வெளியே துரத்த சொல்லி ஒரு பக்கம், ஏகப்பட்ட மாற்றங்கள் சிஎஸ்கேல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்படி எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்சிபி கூட லாஸ் 44 ரன்ல லாஸ். போன வருஷம் பார்த்த ஃபிளாஷ்பேக்கை இப்பவே பார்க்குற மாதிரி இருக்கு. அதாவது போன வருஷம் ஒன்னே போட்டு அடிச்சாரு, இந்த வருஷம் டிம் டேவிட் அடிச்சாரு. ஸோ 3 வருஷம் தொடர்ந்து சிஎஸ்கே லாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷத்துல நடந்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மிடில் ஓவர்ஸ்ல ரன் கொடுக்கிறது. பவுலர்ஸ் இல்லாம மிடில் ஓவர்ஸ்ல ரன் கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்ட்ரோல் இருந்த மேட்ச்ங்க, கையில் இருந்த மேட்ச். பவர் பிளேல ரன்னே வரல. ஆர்சிபியோட பவர் பிளேல 75 மேல போட்டுட்டு மிடில் ஓவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணி 200 ஈஸியா கிராஸ் பண்றது. ஆனா பவர் பிளேல இழுத்து பிடிச்சாங்க, விக்கெட் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. நடுவுல தூபேக்கு வந்துட்டு ஒரு ஓவர் கொடுத்தாருங்க. உண்மையாலுமே ருத்துராஜ் கைக்வாட் அந்த ஒரு விக்கெட் கிடைச்சது மாஸ்டர் மூவ் தான். பட் இருந்தாலுமே உங்ககிட்ட மத்த பவுலர்ஸ் இருக்கும்போது, இப்ப பட்டிதர் இருக்காரு, தொடர்ந்து டெட்லி பேட்டிங் காம்போ இருக்கும்போது அவ்வளவுதான். விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை வந்துட்டு அவருக்கு கொடுக்காம அப்படியே வச்சிருக்கலாம். கொடுத்தாரு, 23 ரன் போச்சு. அதுக்கப்புறம் ஜேமி வார்டன் ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணாருமே. சோ மத்த எல்லா பவுலர்ஸ் அடி வந்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஒரு லாஸுக்கு காரணம் அப்படிங்கிறது நான் 100 அகமது மேடையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அவர் டோட்டல் ஃபார்ம் அவுட் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஃபார்ம்ல இல்ல. போன வருஷம் 24 விக்கெட்டுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து விக்கெட் எடுக்கல. எல்லா டோர்னமெண்ட்லயும் அடி வாங்கினாரு. இந்த வேர்ல்ட் கப்ல ராஷித் கான் ஓவரே கொடுக்கல. அந்த அளவுக்கு மரண அடி அப்படிங்கிறது 100 அகமதுக்கு விழுந்துச்சுங்க சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 3 மேட்ச் நீங்க பாக்குறீங்க. 3 மேட்ச்மே 40-45 ரன் மேல கொடுத்திருக்காரு. விக்கெட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. போன வருஷம் முதல் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாலும் இப்போ வரைக்கும் விக்கெட்லெஸ்ஸா இருக்காருன்னா பாத்துக்கங்க. அதுக்கு பெஞ்சில் அகில் ஹுசேன் இருக்காரு இல்லையா? அவர் எடுத்தா இவர் கொடுக்குற 40 ரன்னையும் அவர் கொடுக்காம போயிடாது. கொடுத்தாலும் 40 ரன் கொடுக்க போறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் வேற ஏன் எடுக்கல? சரி ஓகே, அது விடுங்க. எடுத்தாச்சு 100 அகமது அவர் அடி வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல பிரசாந்த் வீர் எதுக்காக டீம்ல? பிரசாந்த் வீருக்கு ஸ்பின் வரும் அப்படிங்கிறதுனால தான் ஜட்டோட ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தானே எடுத்தீங்க. அப்போ பிரசாந்த் வீருக்கு ஓவர் கொடுத்திருக்கணும் இல்லையா? பொதுவா ருத்ராஜ் எங்க வந்துட்டு தப்பு பண்ணாரு அப்படின்னா, எக்ஸாக்ட்டா 6 ஓவர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு கலீல் அகமது போட்டாரு, செகண்ட் ஓவர் மேட்டன்ரி, தேர்ட் ஓவர் கலீல் அகமது போட்டாரு, ஃபோர்த் ஓவர் வந்துட்டு அந்த மேட்டன்ரி அன்சல் கம்போஸ் போட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சோ அடுத்தது வந்துட்டு எகைன் வந்துட்டு மறுபடியும் மேட்டன்ரி சம்திங் ஏதோ இதே மாதிரி தான் க்ளோஸ் ஆச்சு. சரி ஓகே, பேஸ் பவுலர்ஸ் 6 ஓவர் வச்சு ஓட்டியாச்சு. இப்போ 6 to 14 குள்ள ஸ்பின்னர்ஸ் 4 ல இருந்து 6 ஓவர் தள்ளணும். 8 ஓவர் தள்ளனா மச் பெட்டர். அட்லீஸ்ட் 4 ல இருந்து 6 ஓவர் தள்ளணும். நீங்க 100 அகமதுக்கு 7வது 8வது ஓவர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் பிரசாந்த் வீருக்கு தான் கொடுக்கல. ஓவர்டன் கொடுத்தாரு. ஓவர்டன் ஓரளவுக்கு 10 ரன் போறாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் 100 அகமது வந்த உடனே பிரசாந்த் வீருக்கு கொடுத்துருக்கணும். தோனியோட ஆக்சுவல் ரொட்டேஷன் இதுதான். தோனியை விடுங்க, எல்லா டீமுமே 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு அழகா ரொட்டேட் பண்றாங்க. ருத்ராஜ் கைக்வாட் ஸ்பின்னர்ஸே ரொட்டேட் பண்ண மாட்டேறாரு. ஏகப்பட்ட மிஸ்டேக்குங்க. பவுலிங் ரொட்டேஷன்ல தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். கேப்டன்சில தான் தப்புன்னு நான் சொல்லுவேன். அவரே ஒத்துக்கிட்டாரு. இது என் மேல தான் தப்பு. கேப்டன்சில நான் மிஸ்டேக் பண்ணேன். அட் தி சேம் டைம் ஓவர் ரொட்டேஷன்ஸ்ல நான் மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொன்னாரு. கேப்டனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்கணும். ஆஃப் கோர்ஸ் அவர் என்னங்க பண்ணுவாரு? 240 மேல போயிடுச்சு அப்படிங்கிறதுனால 6 அடிக்க ட்ரை பண்ணாரு. எப்படி பால் அடிக்கணும், அடுத்த பால் வந்து அவுட் ஆகி போயிட்டாரு. சேம் இவர் எப்படி அவுட் ஆனாரோ அதே பேட்டர்ல தான் சஞ்சு சாம்சன் அவுட். சரி, டீம்ல என்ன பிரச்சனை? ஏதாவது மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்னா கேப்டன்சி பிரச்சனை தான். பட் கேப்டன்சி கொடுக்குற அளவுக்கு ஆள் கிடையாது. இப்போ சஞ்சு கிட்ட நீங்க கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிரஷர்ல இருக்கிற மனுஷன் ஓகே ஆல்ரெடி ஆட மாட்டேன்னா ஸ்கேமர்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேப்டன்சி போனா நல்லா இருக்கும். அண்ட் ருத்துக்கும் சஞ்சுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படும். டீம் கூட பல பிரச்சனை வரும். கேப்டன்சி மாறவே வேண்டாம். ருத்ராஜே வெச்சுக்கிட்டோம். ஓவர் ரொட்டேஷன்ல வந்துட்டு மாத்துங்க. ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அக்ஷன்ல தான் தப்பு பண்ணாலும் ஓகே, இதுலயாவது வந்து சொல்லுங்க, பேசுங்க. மத்த டீமோட கோச்சர் பாருங்க. ஆண்டி ஃபிளார் என்ன பண்ணாரு? ஆர்சிபியோட ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற கட்டத்துல இருக்காங்க. அதாவது ஒரு 6 ஓவருக்கு 80 ரன் வேணும் நினைக்கிறேன். 8 விக்கெட் பக்கம் போயிருச்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும். ஆனா அப்ப போய் பேசுறாரு ரஜத் பட்டிதர்கிட்ட, இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணு, அவனுக்கு ரொட்டேஷன் கொடு, அவனுக்கு ஓவர் கொடு, புவிக்கு ஓவர் கொடுன்னு சொன்ன உடனே புவிக்கு அடுத்த ஓவர் கொடுக்குறாரு, விக்கெட் விழுகுது. சோ இவர் அவுட் ஆகி வெளியில போறாரு. ஜெமி வார்டன் சம்திங் யாரோ அவுட், சாரி பிரசாந்த் வீர் அவுட் ஆகி வெளியில போறாரு. சோ இது எல்லாமே சூப்பரா நடக்குது. சோ இந்த மாதிரி போய் பேசணும். ஸ்டீஃபன் ஃபிளமிங் அங்கேயே கொஞ்சம் வர மாட்டாரு. சோ இந்த ஒரு டைம் அவுட்ல மட்டும் வந்துட்டு போறது அப்படிங்கிறது சோ ஒரு கோச்சுக்கான நல்ல செயல் கிடையாது. ஹேமந்த் பலானியா பாருங்க, ஒரு ஓவரால் இங்கிருந்து மேட்ச் ஸ்டெப்புக்கு போய் அங்க இருக்கிற கேஆர் ராகுல் கிட்ட பேசிட்டு இவர் வேண்டாம் இவர் அனுப்பலாம் அப்படின்னு மாதிரி பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் போய் இன்வால்வ் பண்ணணும். டீம் முழு பொறுப்பு கேப்டன் மேல கிடையாது, கோச்சஸ் மேலேயும் இருக்கு இல்லையா? போய் பேசணும். அவர் பண்ணாது அப்படிங்கிறது மிஸ்டேக். அண்ட் ஒட்டுமொத்தமா தயவு செஞ்சு இந்த ஆயுஷ் மாத்திரை தம்பியை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுங்க. ருத்ராஜ் வந்துட்டு ஒன் டவுன்லயே வரட்டும். சஞ்சு ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணதான் சஞ்சு மேல இருக்கிற பிரஷரை ஆயுஷ் மாத்திரை எடுத்து விடுவார். அவர் பவர் பிளேல ரன்ஸ் அடிப்பாரு. சஞ்சு கொஞ்சம் நீட்டா செட்டில் ஆகி அடிப்பாரு. இப்போ நீங்க ருத்து அண்ட் சஞ்சு ஓப்பன் பண்றதுனால 2 பேருமே செட்டில் ஆகி ஆடக்கூடிய ஆளு. 2 பேருமே ரொட்டேட் 2 ஓவர் சிங்கிள் ரொட்டேட் பண்ண பிரஷர் வரும், ரன் வர மாட்டேங்குது வரும். சோ ஏதோ ஒரு ஷாட் அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க. இதுவே ஆயுஷ் மாத்திரை வரனா ஒரு ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன் வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுத்துவாரு. அவரை மேல அனுப்பணும். சோ இதுதான், வேற வழியே கிடையாது. சிஎஸ்கே இதுல எல்லாம் ஒர்க் பண்ணும். சரி ஓகே, எல்லாம் நடந்து முடிஞ்சு. சோ அடுத்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட செம டீம் தான். ஆல்ரெடி 3 மேட்ச்ல வெற்றியும் வரல. நெக்ஸ்ட் ரேட்ல விட்டு தள்ளுங்க. ஜெயிக்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஒரு 6 நாள் கேப் எல்லாம் பயன்படுத்தி டீமை செட்டில் பண்ணும். ஸ்ரேயஸ் கோபால் மாதிரி ஸ்பின்னர்களா வாய்ப்பு கொடுங்கப்பா. டொமஸ்டிக்ல செம பர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு சர்ஃபராஸ் கானுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 50 லட்சம் பேஸ் பிரைஸ்ல எடுத்த ஒரு ஆள் இந்த அடி அடிக்கிறான். 14 கோடி 22 பேருக்கு சேர்ந்து 28 கோடி எடுத்தீங்க. அவங்க என்ன பண்றாங்க? நீங்க பிரசாந்த் வீர பாராட்டி ஆகணும். பட் கார்த்திக் சர்மா பாருங்க. சோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் கோபால் டொமஸ்டிக்ல சமயா போட்டுருக்காரு. அவனுக்கு ஒரு பால் கொடுத்து பாருங்க. ஆனா கீழ சேன உள்ள கொண்டு வாங்க. டெவால் பிரைவேட்ஸும் ஃபிட் ஆயிடுவாரு. டீம் மேல மிஸ்டேக் இல்ல, கேப்டன்சி தான் பிரச்சனை அப்படிங்கறத ஆனஸ்டா நான் இங்க பேசிதான் ஆகணும். எஸ்பெஷலி காசி சார் எல்லாருமே அங்க இருந்தாங்க, பாத்துருப்பாங்க. ருத்ராஜை பார்த்து அப்படின்னா ஒரு மேல பழி போட்டுறாரு. பழி போட்டா மட்டும் பத்தாது, இதுல இருந்து அவர் வந்து திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சோ பாப்போம். இன்னொரு 11 மேட்ச் இருக்கு. சோ இதுக்கப்புறம் தோல்வியே பார்க்காம வரிசையா ஜெயிக்கணும். சோ ஜெயிக்க ஆரம்பிச்சா எல்லாமே சரியா இருந்தா, பட் ஜெயிக்கணும் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். ஹெவி காம்படிஷன், எல்லா டீமுமே வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதுனால 7 ல இருந்து 8 வெற்றி வந்தா மட்டும் தான் பிளே ஆஃப். ஆல்ரெடி 3 கேம் லாஸ். சோ இன்னொரு 2 கேமும் 3 கேம் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், எடுத்து மூடிட வேண்டியதான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வாய்ப்பு அப்படிங்கறது போச்சு. டீமை செட் பண்ணுங்க. 4 நாள்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. இதுல இருந்து வெளியில வரதான் மச் பெட்டர் சொல்யூஷன். சோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஆனஸ்டா நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நான் பேசினது கரெக்டா? சோ இதுல என்ன நடந்திருக்கு, டீம்ல என்ன மாற்றம் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.